அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் முதல் 4 நாட்கள் பலமாகவே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான, அதாவது ரூணரோக சத்ருஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவோடு ராசிநாதனான சுக்கிரன் இணைகிறார். இதனால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய யோக நிலையில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாகி இருக்கிறாருங்க. இதனால நிதி நிலைமையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி சுக்கிரன் சேர்க்கை உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை தருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முறையில் தொழில் மற்றும் வியாபாரம் நடைபெற இருக்குதுங்க. அதே போல உற்பத்தியாகும் பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்க இருக்குது. நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக கோவிலுக்கு செல்லும் நல்வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. புதன் உங்களுடைய ஆரோக்கிய குறைகளை சீர்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டுக்கடங்கி இருக்குங்க. வீடுகளின் பராமரிப்பு பணியை மேற்கொள்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் ராகுவுடன் 6ஆம் இடத்தில் இணைவதால பலக்குறைவு ஏற்படுங்க. அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் என்றால் 6ஆம் இடம் என்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதற்கு தோகதாக 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். எனவே குடும்ப பிரச்சனைகள் கவலையை தரும்படியாக இருக்குங்க. ஏதாவது பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வரும். திருமணம் முதலிய சுப காரியங்கள்ல தடைகள் ஏற்படும். இது தற்காலிகமானதுதான், வருத்தம் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அதனால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து மன நிம்மதி பெறலாங்க. அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. அதே போல் துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானமான கன்னிராசியில் கேது சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அறிக்கிங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும். மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனை ஏற்படுத்துங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கையினால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. நிர்வாக
குடும்பத்தினர் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களினால் மனதில் வேதனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனுடன் கூடிய சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மூலப்பொருட்களுடைய விலை அனுகூலமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உங்களுக்கு உதவிகரமாக அமையக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் கலைத்துறை தலைவரான சுக்கிரனும் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். முதலீடும் கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தருங்க. வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் பகவானுடைய சேர்க்கை தக்க தருணத்தில் அமைந்திருக்குதுங்க. கிரக சஞ்சார நிலைகள் சிறு முதலீட்டில் எடுக்கும் படங்களும் கூட லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் தான் அரசியல் துறைக்கு அதிபதியானவர். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சேர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கவே இருக்கிறாருங்க. அதனால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. செல்வாக்கு மிகுந்த ஒரு பிரமுகரின் தொடர்பு உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க. சிலருக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு, அதாவது அரசியல் மாற்றம் கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரவரது ஜாதகத்தின் தசா புத்திகளின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. தேர்வுகள்ல மிகச்சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்கள் பெற நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ தொழில் கல்வி பயில்வதற்கு வங்கி கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் 8ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால பணம் பல வழிகளில் விரயமாகும். வீட்டில் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இத்தகைய தருணங்கள்ல நாம் எந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விரதம் இருங்க. அருகாமையில் திருக்கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.